தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டு உரையாற்றிய பழைய வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த திருமாவளவன் அதை நீக்கியிருந்தார். இந்த நிலையில் அதற்கு விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது புதிய முழக்கம் அல்ல என திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டு உரையாற்றிய பழைய வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் திருமாவளவன் பகிர்ந்து அதை பிறகு நீக்கிய நிலையில் தற்போது அதற்கான விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது புதிய முழக்கம் அல்ல என அவர் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது புதிய முழக்கம் அல்ல என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது நீண்ட கால முழக்கம் எனவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பழைய வீடியோ எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டது தமக்கு தெரியாது எனவும் திருமாவளவன் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டு உரையாற்றிய பழைய வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் திருமாவளவன் இன்று காலை பதிவிட்டு பிறகு நீக்கிய நிலையில் அது தொடர்பாக விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என்பது புதிய முழக்கம் அல்ல எனவும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். விக்னேஷ், திருமாவளவன் வெளியிட்டிருக்கக்கூடிய விளக்க கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? அதாவது நிச்சயமாக மதுரை விமான நிலையத்தில் தற்போது வந்த விசிக கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று காலை ட்விட்டர் பக்கத்தில் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் தங்களுக்கு இடம் வேண்டும் என குறிப்பிட்டிருந்த நிலையில் திடீரென அந்த ட்விட்டரில் பதிவிட்ட விளக்கம் நீக்கப்பட்டது குறித்து செய்தியாளரின் கேள்விகளுக்கு இது எனது அட்மின் மட்டுமே இந்த ட்விட்டர் பதவியை நீக்கியுள்ளார், இதை குறித்து நீ அவரிடம் தான் கேட்க வேண்டும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். இதில் மதுரை விமான நிலையத்தில் கட்சி நிகழ்ச்சிக்காக வந்த பொழுது செய்தியாளரின் கேள்வியின் ட்விட்டர் பக்கத்தில் ஆட்சி அதிகாரத்தில் தனக்கும் இடம் வேண்டும் என கேட்டது குறிப்பிட்டிருந்த செய்தியை பொறுத்து செய்தியாளரின் கேள்விக்கு எனக்கும் இல்லை, ட்விட்டர் பதிவில் விட்டத என்னோட அட்மின் தான் இந்த பதிவை நீக்கி உள்ளார் என்று சொல்லிவிட்டு காரில் புறப்பட்டு சென்று விட்டார். ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.